குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபயரிங் ஆர்டர் ஆஃப் ஐசி இன்ஜின் தான் பார்க்க போகிறோம். ஃபயரிங் ஆர்டர் ஆஃப் இன்ஜின் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் சீக்வன்ஸ் இன் விச் த மல்டி இன்ஜின் சிலிண்டர்ஸ் ஆர் ஃபயர்ட். வேறு வேறு சிலிண்டர் இருக்கும்போது எந்த சீக்வன்ஸில் பற்ற வைக்கணுன்றது தான் ஃபயரிங் ஆர்டர். ஃபயரிங் ஆர்டர் இஸ் மெயின்டைன் ஃபார் ப்ராப்பர் பேலன்சிங் ஆஃப் இன்ஜின். நம்ம இஷ்டத்துக்கு பற்ற வைக்க முடியாது, கரெக்டாக மாற்றி மாற்றி பற்ற வச்சா தான் கரெக்டாக வந்து அது பேலன்சிங் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் ப்ராப்பர் பேலன்சிங்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தான் ஃபயரிங் ஆர்டர் அப்படின்னு இது பண்ணுறோம். 2 சிலிண்டர் இன்ஜினில் 1 2 இல்லாட்டி 2 1 அப்படிங்க இது பண்ணலாம். 3 சிலிண்டர் இன்ஜினில் 1 3 2. 1க்கு அப்புறம் உடனே 2 வராது, 1 2 விட்டுட்டு 3 அப்புறம் 2. 4 சிலிண்டரில் வந்து 1 2 4 3 அப்புறம் 1 3 4 2 ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. 5 சிலிண்டரில் 1 2 4 5 3. 6 சிலிண்டரில் ஒரு 3 சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. 1 5 3 6 2 4 இல்லாட்டி 1 3 5 6 2 4 இல்லாட்டி 1 3 2 6 4 5. இதெல்லாம் வந்து காமன்லி யூஸ்ட் ஃபயரிங் ஆர்டர் ஆஃப் ஐசி இன்ஜின். ஸோ இந்த ஃபயரிங் ஆர்டர் தெரிஞ்சுக்கிறது மூலயமா வந்து நமக்கு அந்த பேலன்சிங் நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூப்ரிகேஷன் சிஸ்டம் அதுதான் பார்க்க போகிறோம். இதில் மிக்ஸ்டு லூப்ரிகேஷன், வெட் சம்ப் லூப்ரிகேஷன், ட்ரை சம்ப் லூப்ரிகேஷன் சொல்லிட்டு 3 வகை இருக்குது. இதில் வெட் சம்ப் லூப்ரிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன், மாடிஃபைடு ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன், ஃபியூல் ப்ரெஷர் லூப்ரிகேஷன் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து மிக்ஸ்டு லூப்ரிகேஷன், வெட் சம்ப் லூப்ரிகேஷன், ட்ரை சம்ப் லூப்ரிகேஷன். ஸோ இதில் மிக்ஸ்டு லூப்ரிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஜென்ரலி ஸ்மால் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த மிஸ்ட் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூட்டர், மொப்பட், பைக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வெட் சம்ப் லூப்ரிகேஷன் வந்து என்னென்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஜென்ரலி ஸ்மால் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான், ஆனால் வந்து ஸ்மாலாக இருக்கணும் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின். ட்ரை சம்ப்னா பெருசு. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஜென்ரலி லார்ஜ் ஸ்டேஷ்னரி அண்டு ஏர்கிராஃப்ட் இன்ஜின். ஸோ இங்கெல்லாம் வந்து எந்த லூப்ரிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏர் கூலிங்க்கும் வாட்டர் கூலிங் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். டியூ டு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் இன்ஜின் டு ஏர், no water jacket, radiator, water pump are required, therefore weight is reduced. ஏர் கூலிங்கில் வெயிட்டு கம்மியாக தேவைப்படும், ஏன்னா வாட்டர் ஜாக்கெட்டில், ரேடியேட்டரில் வாட்டர் பம்ப் இல்லை. வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் நீட் ஆஃப் பம்ப் அண்ட் ரேடியேட்டர் இன்க்ரீஸ் வெயிட் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள். வெயிட் மட்டும் அதிகமாக இல்லாமல் வெயிட் அதிகமாகனால ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வெஹிக்கிளும் அதிகமாகுதுன்றாங்க. ஏர் கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஜின் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் டிசைன் ரொம்ப சிம்பிள் டிசைன்லேயே பண்ணிடலாம். இங்கே வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் இன்ஜின் ஹேஸ் எ லார்ஜர் டைமென்ஷன் அண்ட் டிசைன் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். ஏர் கூலிங் சிஸ்டத்தில் வார்ம் அப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏர் கூல்ட் இன்ஜின் இஸ் பெட்டர். திஸ் ரிசல்ட் இன் லோ வியர் டு சிலிண்டர். ஸோ வார்ம் அப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஏர் கூல்ட் இன்ஜின் பெட்டராக இருக்குது. அதே வார்ம் அப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் புவர் இன் வாட்டர் கூலிங் சிஸ்டம், ரிசல்ட் இன் கிரேட்டர் சிலிண்டர் வியர். ஆனால் தேய்மானங்கள் அதிகமாக இருக்குன்றாங்க. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் ஏர் கூல்ட் இன்ஜின் இஸ் லோயர் டியூ டு ஹையர் சிலிண்டர் ஹெட் டெம்பரேச்சர். இதில் வந்து வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது ஏர் கூல்ட் இன்ஜினில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் சிலிண்டர் ஹெட் டெம்பரேச்சர்னால. அதே வாட்டர் கூல்டு இன்ஜினுக்கு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஹையராக இருக்குது. ஏர் கூலிங் சிஸ்டம் cannot be employed for high specific output engine. ஸோ ஹை ஸ்பெசிஃபிக் அவுட்புட் இன்ஜினுக்கு ஏர் கூலிங் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா டியூ டு காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆஃப் த ஃபின்ஸ் ரெக்வயர்டு. ஸோ அதே வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் ரெக்வயர்ட் மோர் மெயின்டெனன்ஸ் அஸ் லைட் லீக்கேஜ் ஆஃப் ரேடியேட்டர் மே ரிசல்ட் இன் இன்ஜின் பிரேக் டவுன் ஆகிடும் அப்படின்றாங்க. கண்ட்ரோலிங் ஆஃப் கூலிங் சிஸ்டம் இஸ் மச் ஈஸியர் இன் ஏர் கூலிங். இங்கே கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம கம்பேரிட்டிவ்லி டிஃபிகல்ட்டாக இருக்கும் வாட்டர் கூலிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபயரிங் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து கூலிங் சிஸ்டம்,
அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.